அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னை தமிழே அப்படிங்கிற 10ஆம் வகுப்பு பாடத்தில் உள்ள அதாவது முதல் வாழ்த்து பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடலினுடைய பொருளையும் அந்த பாடலையும் தான் இந்த வகுப்பிலே நம்ம காணப்போகிறோம் மாணவர்களே. நம்ம பார்க்கலாம். அதாவது, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்கின்ற அழகான பாடலை மாணவர்களே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நமக்கு கொடுத்திருக்கிறார். தமிழினுடைய புகழை சொல்வது தான் இந்த பாடல். தமிழினுடைய புகழ், அதாவது வேற எந்த மொழியிலையும் இது போல் அறிஞர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர்களுடைய மொழி இப்போ நம்மளுடைய பெருமை நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். உண்மை இல்லைங்களா? அதே போல் நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு புகழ்ச்சியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தால் தான் நம்ம அதை பற்றி எடுத்து சொல்லவே முடியும் முதல் வார்த்தையாக. இப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்தே இருக்குது தமிழ் மொழியினுடைய பெருமையை நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம் என்றால், அப்போது அந்த மொழியிலே ஒரு சிறப்பு இருக்கிறது என்று தானே அர்த்தம். அதன் வாயிலாகத்தான் நாம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த வகுப்பு எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மொழியினுடைய பெருமையை மாணவர்களாகிய நாமும் சரி, இன்றைய அரசியல்வாதிகளும் சரி, தனித்தனியே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மாணவர்களே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அதாவது அன்னை தமிழாகியவள் பழமைக்கு பழமையாக தோன்றியவள் என்பதுதான் இங்கே முதல் வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். பிறகு, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசி பாண்டிய மன்னனினுடைய மகள். ஏன் பாண்டிய மன்னனினுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க? ஒரு தந்தைக்கு எப்போதும் தன்னுடைய மகனாகட்டும் மகள் இருந்தால் என்றால் மகள் மீது தான் மிகுந்த பாசமாக இருக்கும். இது ஊரறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆக பாண்டிய மன்னன் தான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதாவது முச்சங்கம், தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்க்க பாடுபட்டான். ஆக அதனால தான் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, பாண்டிய மன்னனினுடைய மகளே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிறைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழர்களாகிய நாம், அதாவது முதலிலே நம் இனம் தோன்றிய இடம் என்பது குமரிகண்டம் என்பது என்ன, கன்னியாகுமரி. கன்னியாகுமரியைத்தான் அப்படி சொல்கிறாங்க. திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, 11 மேல் கணக்கு, சிலப்பதிகாரம் அப்படின்ற பல காப்பியங்களை நிறைந்து உடையவள் தான் நம்மளுடைய தமிழ் தாய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம இலக்கியங்களை போல எந்த இலக்கியங்களை எடுத்துக்கிட்டாலும், இது போன்ற ஒரு எந்த மொழியில் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய மொழி போல சிறப்பு எதுலேயுமே கிடையாதுப்பா. சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், பக்தி இலக்கியம், பிறகு ஐஞ்சிறுங்காப்பியங்கள், 50 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள் 96 வகை அப்படின்னு எக்கச்சக்கமான இலக்கியங்கள் நிறைந்துள்ள ஒரே மொழியானது தமிழ் மொழி. இப்பேற்பட்ட இவ்வளவு புகழ் கொண்ட நம்மளுடைய மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது தனக்கென ஒரு தனி இலக்கிய சிறப்பும் இலக்கண சிறப்பும் கொண்டது தான் தமிழ் மொழி. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஒரு கெட்ட விஷயத்தையும் கூட, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் கூட அதை ஒரு பாசிட்டிவாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு மொழியாகத்தான் இருக்கிறது. இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்போம். ஆனால் மரியாதையின் நிமித்தமாகவும் எப்படி கேட்குறோம், இறைவனடி சேர்ந்தார், இறைவன்கிட்ட போயிட்டாரா, சாமிக்கிட்ட போயிட்டாரா அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழந்தைகள் கூட என்ன சொல்லுவாங்க,
இறந்தவங்கள சாமிக்கிட்ட போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெருமை மிக்க மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. இப்பேற்பட்ட தமிழ் முறையை வந்து அதாவது நம்ம எந்த காரணங்கள் கொண்டும் நம்ம மறவாதிருத்து புகழ்ந்து போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களே, அடுத்த வகுப்பிலே இந்த பாடலினுடைய முழு ஒழுக்கத்தையும் பற்றி உங்களிடையே கூறவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.